Good morning, students. Today we are going to see about continuation part of the first lesson. Okay. இன்னைக்கு கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோங்கிற ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ் என்ன படித்தோம்? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டரில் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் படித்தோம். அதில் 6 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு இயர் என்ன மாதிரியான காம்போனன்ட் யூஸ் பண்ணாங்க, அதோட மிலிட்டரி டிவைடர்ஸ் படித்தோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின்ஸு. தென் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனாக என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். அந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது? இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட். இன்புட் யூனிட் ஓகே, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் 3 இருக்குது. கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் அண்ட் மெமரி யூனிட். இது 3 பற்றி படித்தோம். ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பேசிக்காக அதை படித்தே ஆகணுங்க. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், தென் என்னென்ன பிரிண்டர்ஸ் அதெல்லாம் டிவைஸில் இருக்குன்னு பார்க்கலாம். தென் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். இதோட இன்னைக்கு லெசன்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஜென்ரலாக இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ்ன்னு நமக்கு என்ன தெரியும், என்ன பேசிக்காக நமக்கு டக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா கீபோர்டு அண்டு மவுஸ் சொல்லுவோம் இன்புட் டிவைசஸில். அவுட்புட் டிவைசஸில் என்ன சொல்லுவோம்? பிரிண்டர் சொல்லுவோம், மானிட்டர் சொல்லுவோம், தென் ஸ்பீக்கர். இது 3 மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் நிறையவே இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இன்புட் டிவைசஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா கீபோர்டு. கீபோர்டு நமக்கு தெரியும். கீபோர்டு மூலியமாக தான் நம்மளோட இன்புட் வந்து ஃபீட் பண்ணுவோம். எதுக்கு? சிஸ்டம் கம்ப்யூட்டருக்கு. அதுதான் கீபோர்டு. அதில் 2 டைப் ஆஃப் கீபோர்ட்ஸ் இருக்குது, வயர்ட் அண்ட் வர்ச்சுவல். அது மீன் வயர்லெஸ். வர்ச்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட மொபைலில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே என்னது? வர்ச்சுவல் தான். அதுக்கு வயர் கனெக்ட் பண்ணுறோமா? இல்லை. ஸோ அதுதான் வர்ச்சுவல் சொல்கிறாங்க. Keyboard, wired or wireless virtual, is the most common input device used today. The individual keys for letters, numbers, and special characters are collectively known as a character key. So, then keyboard எடுத்துட்டா அதில் என்ன இருக்கும்? Alphabets, letters இருக்கும், numbers, numeric 1 2 3 இருக்கும், then special characters. That means underscore, ampersand, comma, full stops, less than greater, இதெல்லாமே என்னது? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான். ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேரக்டர்ஸ் கீன்னு சொல்கிறாங்க. திஸ் கீபோர்ட் லேஅவுட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த கீபோர்ட் ஆஃப் ஒரிஜினல் டைப்ரைட்டர். ஸோ இந்த கீபோர்டு எப்படி டிரைவ் ஆகிருக்கு அப்படின்னா டைப்ரைட்டிங் மிஷின் பேஸ் பண்ணி தான். ஸோ நம்ம என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாகவே, உங்களுக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிடுங்க. இப்போ நம்ம 6th, இப்போ நீங்கள் கூட போயிருப்பீங்க ஆல்ரெடி நினைக்கிறேன். ஐ திங்க் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் சொன்ன பண்ணிப்போம். 8th 9th வரும்போதே பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சைட் பை சைட் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் டைப்ரைட்டிங் கிளாஸ் போவோம். ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்பீடப் நமக்கு வந்து டைப்பிங் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸ்டெனோவில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள கிளர்க் ஸ்டெனோஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக டைப்ரைட்டிங் பண்ணுவாங்க. டைப்ரைட்டிங்கில் 2 இருக்கு இல்லையா, அப்பர் லோயர் விங், அது எல்லாமே ஃபாஸ்ட் டைப்பிங் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த டைப்ரைட்டிங் மிஷின் மாதிரியே தான் நம்மளோட கீபோர்டு வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. The data and the instructions are given as an input to the computer by typing on keyboard. ஸோ நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுறது மூலிமா நம்மளோட இன்புட் வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் alphabet and numeric keys, it also has function keys for performing different functions. alphabets, numeric இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளோட கீபோர்டு வந்து ஒர்க் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னா, there are different set of keys available in keyboards such as character key, modifier keys, systems and guide keys, enter and editing keys, functions keys and numeric keypad. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட கீபோர்டு என்ன பண்ணுது? ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிடுறாங்க. தென் மவுஸ்லையும் என்ன இருக்குது? வயர்டு அண்ட் வயர்லெஸ் இருக்கும். வயர்டு அப்படிங்கும்போது ரொம்ப பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்தது வயர்டு. என்ன அப்படின்னா, அந்த மவுஸில் கீழே பால்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும்.
நம்ம இந்த பால்ஸ் எந்த இடத்துல ரொட்டேட் ஆகுதோ அங்கே தான் உன்னோட கர்சர் பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த பால்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்டிக்கல் மவுஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி இந்த பால்ஸ் வச்சு யூஸ் பண்ணது பாருங்க, இதுதான் பால். அந்த இந்த பால்ஸ் யூஸ் பண்ணது மெக்கானிக்கல் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அடிக்கடி இந்த பால் நம்ம கழட்டி என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அதாவது டஸ்ட்லாம் இருக்கும், டஸ்ட்லாம் இருந்தால் கூட மவுஸ் மூவறதுக்கு ரொம்ப இதாக கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அதை சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் போடலாம். ஸோ நம்மளே யூஸரே பண்ணுற மாதிரி இருக்கும், ஹார்ட்வேர் வந்து ஒர்க் பண்ணுங்கிற சரி இல்லாத மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மெக்கானிக்கல் மவுஸ் யூஸ் பண்ணும்போது. பட் இப்போ இந்த மெக்கானிக்கல் மவுஸ் நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனா ஆப்டிக்கல் மவுஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மவுஸ்லேயே 2 டைப் ஆஃப் மவுஸ் இருக்கு. என்னென்னா ஒயர் அண்ட் ஒயர்லெஸ்ஸு. Wide and பாருங்க, mouse is a pointing device used to control the movement of the cursor on the display screen. So என்ன பண்ணுவோம், கீபோர்ட் மூலியமாவும் கர்சர் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அட் அ டைம் நம்மளால மவுஸ் மூலியமாவும் கர்சரால நம்ம டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ண முடியும். It can be used to select icons, menus, command buttons and or active something on a computer. இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு நம்ம மவுஸும் நமக்கு ஒர்க் ஆச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஆக்ஷன்ஸ் ஆர் மூவ், கிளிக், டபுள் கிளிக் அண்ட் ரைட் கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப். என்ன பண்ணோம், டபுள் கிளிக் பண்ணால் என்னது ஆகும், அது ஓப்பன் ஆகும். ரைட் கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளோட அது சம்டைம்ஸ் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. இப்போ நம்ம சிஸ்டமை ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் என்ன ஆகும், பர்சனலைஸ்ட் நம்மளோட ஸ்க்ரீனை போய் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக பர்சனலைஸ்டு பண்ண முடியும். தென் ரெஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா ஆக்டிவாக இருக்கிறதுக்காக ரெஃப்ரெஷ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணுவோம். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் ஒரு செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல் கொடுத்தா கீபோர்டு மூலியமாக கொடுத்தா என்ன பண்ணுவோம், எல்லா அந்த பேஜில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் பேராகிராஃபும் செலக்ட் ஆகும். இதுவே நான் மவுஸ் மூலியமாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த கர்சரை அந்த எடுத்துட்டு அதே நம்ம புஷ் பண்ணி இழுக்கணும். அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸுக்கு எல்லாமே எனக்கு இந்த mouse வந்து யூஸ் ஆகுது. Different types of mouse are available are mechanical mouse, optical, laser mouse, air mouse, 3D mouse, tactile mouse, ergonomic mouse and gaming mouse. ஸோ இந்த மாதிரி நிறைய மவுஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா 3 types ஆஃப் மவுஸ் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் மவுஸ், ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் தான். அதாவது a small ball is kept inside and touches the pad through a hole at the bottom of the mouse. சொன்னேன் இல்லையா, அந்த பால்ஸ் மூவ் ஆகும் இல்லைன்னா கர்சரும் மூவ் ஆகும். அது ஹேங் ஆயிடுச்சுன்னா பாலை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அது பால் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஹேங்கிங் வந்து ரிலீஸ் ஆகும். When the mouse is moved, the ball rolls. The movement of the ball is converted into signals and sent to the computer. அது நம்ம மூவ்மெண்ட் என்ன சிக்னலாக கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டெலிஃபோன் ஜெர்மன் கம்பெனி. எப்போ அப்படின்னா 1968 நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. தென் ஆப்டிக்கல் மவுஸ். Optical mouse measures the motion of acceleration of pointer. It uses light source instead of ball to judge the motion of pointer. Optical mouse has 3 buttons. Optical mouse is less sensitive towards surface. ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளாட்டாக அந்த சர்ஃபேஸில் எனக்கு மூவ் பண்ண அந்த 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 சிக்னல் வந்து எனக்கு என்ன ஆகுது, பாஸ் பண்ணும் என்னோட கம்ப்யூட்டருக்கு. இது என்ன, இதில் 3 டைப்ஸ் 3 பட்டன்ஸ் இருக்குல்ல, லெஃப்ட் ரைட்டு அந்த சென்ட்ரல் லெஃப்ட் ரைட்டு அண்ட் சென்டரில் ஸ்க்ரோலிங் பால் அப் அண்ட் டவுன்ஸ் மூவ் பண்ணுறதுக்காக, அதுக்காக தான் இந்த 3 பட்டன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை யார் இன்வெர்ட் பண்ணா அப்படின்னா 1988 ரிச்சர்ட் லயான், ஸ்டீவ் கிரிஷ் independently inverted different versions of optical mouse. ஸோ இது அவங்க வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. தென் லேசர் மவுஸ். லேசர் மவுஸ்க்கு என்ன, இதுக்கு வந்து வயர்டே கிடையாது, வயர்லெஸ்ல ஒர்க் ஆகும். இது வந்து எப்படி அப்படின்னா கேமிங்லாம் மேக்ஸிமம் இந்த லேசர் மவுஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிக்னல்
தான் இது வந்து என்ன வைஃபை மூலியமா கனெக்ட் ஆகி அந்த அதில் வந்து சிக்னல் வந்து கனெக்ட் ஆகும். அதான் இந்த லேசர் மவுஸ். Measures the motions and acceleration of pointer. Laser mouse uses laser light. Laser mouse is highly sensitive and able to work on hard surface. ஸோ நம்ம இந்த மாதிரி இதுலலாம் நம்மளால ஹாட் சர்ஃபேஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மவுஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இது 2 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்ஸ்லையும் வரும், அது சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். இதையும் படிச்சு தான் ஆகணும் நீங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் மவுஸ் யார் இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹூ ஆம் ஐ கற்றுருக்காங்க, டு யூ நோ அப்படின்ற. The computer mouse, as we know today, was invented and developed by Douglas Engelbart with the assistance of Bill English during the 1960s and was patented on the November 17th, 1970. ஸோ இவங்க தான் அந்த மவுஸை நமக்கு இன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேர்டு இன்புட் டிவைஸ் என்ன அப்படின்னா ஸ்கேனர். ஸ்கேனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணது. இப்போ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் ஆன்லைனில் அதை ரெக்கார்ட் பண்ணி. ஸோ நீங்கள் என்ன பண்ண ஹோம்ஒர்க் எழுதி எங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்க. த்ரூ அவுட் என்ன பண்ணுறீங்க, ஸ்கேன் பிடிஎஃபாக எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, சென்ட் பண்ணுறீங்க. பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஸ்கேனர் யூஸ் பண்ணி தானே பேஜை வந்து கேப்சர் பண்ணுறீங்க. ஸோ அது தட் இஸ் ஒன் ஆஃப் த இன்புட். நீங்கள் கேப்சர் பண்ணுறது இல்லையா, அது என்னது இன்புட் தானே. Scanners are used to enter the information directly into the computer's memory. This device works like Xerox machine. நம்ம Xerox machine என்ன பண்ணும், நம்மக்கிட்ட இருக்கிறத இன்னொரு ஒரு காப்பியை நமக்கு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரிஜினல் காப்பி நீங்கள் வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறீங்க, அதை கேப்சர் பண்ணி எங்களுக்கு அதை ஸ்கேன் பண்ணி பேஜஸாக சென்ட் பண்ணுறீங்க. ஜெராக்ஸ் மாதிரி தானே அதுவும். The scanner convert any type of printed or written information including photographs into a digital format which can be manipulated by the computer. So அது அதாவது டெக்ஸ்டாகவும் எடுத்துக்கும், ஃபோட்டோ இமேஜஸாகவும் அது கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஸ்கேனரோட ஒர்க்கு. அது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வேண்டிட்டேன். Fingerprint scanner is a fingerprint recognition device used for computer security, equipped with the fingerprint recognition features that uses biometric technology. In the fingerprint scanner, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம், பயோமெட்ரிக். இப்போ எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிடுச்சு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் தான் வந்து அக்சஸ் பண்ணுறாங்களா, வராங்களா, அட்டண்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரெகுலரா அப்படிங்கிறதுக்காக ஐடென்டிஃபிகேஷன். அதுக்கு என்ன ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷன் வைப்போம். கரெக்டாக அந்த தம்ப் இம்ப்ரெஷன் இது என்னதான் இருக்கு வித்யா அப்படிங்கும்போது என்னோட தம்ப் இம்ப்ரெஷன் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருப்பேன், சேவ் பண்ணி. நம்மளோட ஆதார் கார்டு எடுக்கிறோம், ஆதார் கார்டு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்கேன் பண்ணிட்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்கிறாங்க. எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க, என்னோட கைரேகை ரீசன் என்ன, என்னோட தம்ப் இம்ப்ரெஷனை எல்லாருக்குமே என்ன ஆகாது, மேட்ச் ஆகாது, மிஸ் மேட்ச் இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் அது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக தான் அந்த இம்ப்ரெஷன்ஸ் வைக்கிறாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பயோமெட்ரிக் தான். இது என்னது ஸ்கேனிங் தானே, ஸ்கேனிங் மாதிரி தானே. நான் வந்து ஒரிஜினல், என்னோட ஸ்கேன் பண்ணுறது என்னது டியூப்ளிகேட், அதானே ஜெராக்ஸ் மாதிரி தானே இதுவும். அதுதான் ஸ்கேனர் இஸ் a very safe and convenient device for security instead of using passwords which is vulnerable to fraud and is hard to remember. ஸோ என்ன பண்ணுவாங்க, நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதை கொடுத்துருக்குறோம். இது கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆகும், என்னோட டேட்டா வந்து செக்யூராக இருக்கும், யாருக்கிட்டையுமே தெஃப்ட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்குறது. இமேஜ் கொடுத்துருக்குறாங்க. தெரியுதா, இந்த இமேஜ் ஃபிங்கர் பிரிண்டிங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் காமிப்பேன். தென் ட்ராக் பால். ட்ராக் பால் இஸ் similar to the upside and down design of the mouse.
அது இல்லது இந்த ஃபிங்கர் ட்ராக் பால் என்னது பால் மாதிரி ரொட்டேட் ஆகுறதா மூவ்மெண்ட்ஸ் ஆகுறதா. The user moves the ball directly while the device itself remains stationary. The user spins the ball in various direction to navigation the screen movement. இந்த ட்ராக் பால் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்றதுன்னா மொபைல் நம்ம கேம் சென்டர்ல இந்த ட்ராக் பால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. Then retinal scanner. This performs the retinal scan, which is a biometric technique that use unique pattern on a person's retinal blood vessels. நம்ம படிச்சோம் இல்லையா முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தோம். அது என்னது ஜஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், என்னோட தம் இம்ப்ரெஷன் மட்டும்தான். பட் இந்த ரீடைனல் ஸ்கேனர் அப்படிங்கிறது என்னன்னா என்னோட இப்போ வந்து பிளட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஐ ஐடென்டிஃபிகேஷன்ஸ், ஏதாவது ஒரு மார்க், அதுக்காக கூட ரீடைல் ஸ்கேனர் அப்படின்றது. தென் லைட் பென். லைட் பென் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ் தான். இந்த டிவைஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா லைட் பென் இஸ் அ பாயிண்டிங் டிவைஸ். லைட் பென் யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்மளோட ஒரு செமினாரோ ஏதோ ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க கிளாஸ்ல. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஜஸ்ட் பக்கத்துல போய் நின்று பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா ஒவ்வொரு விஷயமும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லைட் பென் எடுத்துட்டு அது என்ன பண்ணுவேன், நான் ஜஸ்ட் அது வந்து ஒரு லைட் ஒன்று வரும், லைட் எமிஷன் வரும். அதை நான் என்ன பண்ணுவேன், எந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ணி நான் என்னோட கிளாஸ் செமினார்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறதுக்காகவும் அது கொடுக்கலாம், அதை யூஸ் பண்ணுவேன். அட் த ப்ரெசன்ட் டைம் என்ன பண்ணுவேன்னா அந்த லைட் பென் யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரி ஒர்க்கும் இந்த லைட் பென் யூஸ் பண்ணிக்கலாம். லுக் லைக் மவுஸ் மாதிரி தான், எந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்றது. A light pen is a pen pointing device shaped like a pen, is connected to a monitor. The tip of the light pen contain a light sensitive element which detect the light from the screen, enabling the computer to identify the location of pen on the screen. Light pens have the advantage of drawing directly onto the screen, but this becomes hard to use and is also not accurate. இப்போ நம்மளோட நம்ம ஸ்கூல்ல ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மார்ட் கிளாஸ்லயுமே இந்த லைட் பென் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லைட் பென்ல நம்ம என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த லைட் பென் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி இருக்கு, நம்ம பேனா மாதிரிதானே இருக்கு, அதான் சொன்ன லுக் லைக் a பென். ஸோ இது யூஸ் பண்ண இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் என்னது அது அக்யூரேட்டா அவ்வளவா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. தென் ஆப்டிக்கல் character reader is a device which detects characters printed on written on a paper with the OCR. The user can scan a page from a book. The computer will recognize the characters in the page as a letter and punctuation marks and stores. The scanned document can be editing using a word processor. So இந்த மெஷின் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், என்னோட புக்ல இருக்கிற பேஜஸ் எல்லாமே அதை ஸ்கேன் பண்ணி நான் நம்மளோட சிஸ்டம்ல ஃபீட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தென் barcode reader. barcode reader எங்கம்மா கேள்விப்பட்டிருக்கீங்க இதெல்லாம்? barcode reader நம்மளோட சூப்பர் மார்க்கெட் போறோம் இல்லையா, சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா என்ன ஷாப், ஜுவல்லரி ஷாப் போவோம், தென் டெக்ஸ்டைல்ஸ் போவோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவாங்க, barcode readers வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆல்ரெடி கோட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ப்ரீ டிஃபைண்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ரீட் அவுட் பண்ணிட்டு அது என்ன ஸ்கேன் பண்ணிட்டா அது சிஸ்டம்ல நான் டைப் பண்ணுங்கிற நெசசிட்டி இல்லை, அது தானாகவே நான் ஃபீட் ஆகிக்கும். அதுதான் barcode reader. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவும் எனக்கு ஒர்க் முடிஞ்சிடும். A barcode as a pattern printed in lines of different thickness. The barcode reader
the barcode reader scan the information on the barcode, transmits to the computer for further processing. இது என்ன பண்ணுது, ரொம்ப ஈஸியா ரொம்ப சீக்கிரமா என்ன அந்த அந்த இந்த இந்த மாதிரி தானே இருக்கும் பார்கோடு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைன்ல இருக்கும், ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதை என்ன பண்ணுவேன், இந்த இந்த மிஷின் வந்து என்ன ஆகும், ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணுது, சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிக்கிறதுனால அந்த சிஸ்டம்ல போய் என்ன ஆகும், என்னோட இந்த இருக்கிற இன்ஃபர்மேஷன் அங்கே ஃபீட் ஆகிடும். ஸோ நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறேன், இன்கேஸ் வந்து அவங்களோட இன்வாய்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க, அப்போ எடுத்துருக்கும் போது இந்த லாஸ்ட் அப்படின்னா எனக்கு அது என்ன பண்ணும், இன்டிமேட் பண்ணி காமிக்கும் இதுதான் லாஸ்ட் ப்ராடக்ட்டு. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க சேல்ஸை ஆர்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி இதுக்கு எனக்கு இந்த பார்கோட் ரீடிங் யூஸ் ஆகும். For further processing, the system gives fast and error-free entry of information into the computer. error-free என்னதுன்னா தப்பு பண்ண முடியாது இல்லையா, இந்த சிஸ்டம் யூஸ் இந்த பார்கோட் யூஸ் பண்ணதுனால அது தப்பு வராது. QR quick response code. The QR code is the two-dimension barcode which can be read by a camera and processed to the interpret the image. So இதுதான் இந்த இமேஜ் அது என்ன பண்ணும், அது இது ஒரு ஸ்கேன் பண்ணி இது இன்புட்டா எடுத்து எனக்கு கொடுத்துரும். தென் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்ஸ் 10th one. வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கும்போது மைக்ரோ, இது ஒரு ஃபோன் மாதிரி தான். இப்போ நம்மளோட லைவ் ஷோஸ்லாம் டிவி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, லைவ் ஷோஸ்லாம். ஸோ லைவ் ஷோஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஃபோன்ஸ் வந்து இப்போ அதெல்லாம் ரொம்ப மாடர்னாக இருக்குது. முன்னாடி மைக் வச்சுட்டு இருக்கோம், இப்போ மைக்கை கையில் வச்சுட்டு இருக்கோமா, இல்லவே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மைக்கை வந்து ஹெட்டோட ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ கமெண்ட்ரி பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, நம்மளோட ஐபிஎல் மேட்சஸ் அந்த மாதிரி எல்லா மேட்சஸ்லையுமே கமெண்ட்ரி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோனை வாய்ஸ் அந்த இன்புட் சிஸ்டமாக என்ன பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அது பேசிகிட்டு இருக்கிறது என்ன நமக்கு லைவ் டெலிகாஸ்ட்டில் வருது. ஸோ இன்கேஸ் ஏதாவது நான் என்ன பேசணும், இல்லை அடுத்தது ஒரு இன்டர்வல் பண்ணணும், பிரேக் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே சிஸ்டமில் உட்கார்ந்து இருக்கிறவங்க இவங்களுக்கு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மைக்ரோஃபோன்லேயே நிறைய அவங்களே மெசேஜை கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. ஸோ மைக்ரோஃபோன் serve as a voice input device. It captures the voice data and send into the computer using the microphone along the speech recognition software. Can offer completely new approach to the input information into the computer. Then a digital camera. It captures a digital camera fix பண்ணுவோம் இல்லையா நம்மளோட இதில். இப்போ வந்து சிஸ்டமோட வந்திருக்கும், இல்லைன்னா வெப்கேம் செட் பண்ணுவோம் இல்லையா, வெப்கேம் செட் பண்ணும்போது என்ன ஆகும், என்னோட பிக்சரைஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு கொடுக்கும். It captures images, videos directly into the digital form. It uses a CCD charge coupled devices. CCD இந்த மாதிரி அப்ரிவேஷன் வரதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க, கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒன் வேர்ட்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ஜஸ்ட் பின்னாடி படிக்கும்போது சிசிடினா என்ன நமக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷனை வந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்லேயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி 2 மார்க்லேயே நம்ம ஒரு 5 அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு எக்ஸ்பேண்ட் எழுதுங்க அப்படிங்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ நம்ம கொஷின்ஸ் எப்படி எப்போ வரும்னு நமக்கு தெரியாது, எப்படி வேணாலும் அவங்க கேட்பாங்க. உங்களுக்கு புக் பேக்கில் தான் வரணுங்கிற நெசசிட்டி கிடையாது, புக்கின்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பேஜஸ்மே படிச்சிருக்கணும் ஒவ்வொரு லெசன்ஸ்லையுமே. ஓகேவா, ஓகே. CCD charge coupled device, electronic chip. When light falls onto the chip through the lens, it converts light rays into digital format. So the digital camera வந்து இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கேமரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த இன்புட் யூனிட்டா நம்ம இன்புட் டிவைசஸா. தென் டச் ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணுறது எங்க, ஏடிஎம் மிஷினில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா டச் ஸ்க்ரீனு. A touch screen is a display device that allows the user to interact with the computer by using the finger
It can be quite useful as an alternative to the mouse or keyboard for navigations or a graphical user interface. Touch screens are used on a wide variety of devices such as computers, laptops, monitors, smartphones, tablets, cash registers, and information kiosks. Some touch screens use a grid infrared beams on scenes, so and sense the presence of finger instead of utilization such sensitive input. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சிட்டி இந்த ரோம் நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டச் ஸ்க்ரீனை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சுக்கலாம். அதுமாதிரி பாஸ்வேர்ட் போடுறது கம்ப்யூட்டரில் பாஸ்வேர்ட் போடுறோம். அதுக்கு நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வேல போய் க்யூவில் நிற்கணுங்க நெசசிட்டி இல்லையா? இப்போ அதுலேயே நமக்கு இந்த டச் ஸ்க்ரீன் மூலியமா நம்ம டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்கோ இல்லை பிரிண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கோ அதுக்கான அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறோம் த்ரூ டச் ஸ்க்ரீன்ஸ் மூலியமா தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நம்ம டச் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? முன்னாடியே வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம டச் ஸ்க்ரீனை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். தென் அடுத்த இன்புட் யூனிட் என்ன அப்படிங்கிறது என்ன லாஸ்ட் இன்புட் கீயர் அப்படிங்கிறது என்னன்னா இதுவும் ஒரு கீபோர்டு மாதிரி தான் இருக்கும். பாருங்க அந்த பிக்சரை கீயர் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கீஸ் இருக்கு. நம்ம என்ன ஜஸ்ட் என்னோட ஹேண்ட்ஸ்ல வந்து க்ளவுஸ் மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். கீபோர்டு மாதிரியே தான் இருக்கும். பட் பர்டிகுலர் கீஸ் மட்டும் தான் இங்க யூஸ் பண்ணுவாங்க. படிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும். Keyer is a device for signaling by hand by way of processing. One or more switches. Modern keyers have a large number of switches but not many as a full size keyboard. என்ன பண்ணுவோம், ஒன் ஆர் மோர் ஸ்விட்சஸ் தான் வச்சிருக்கோம். பட் நிறைய ஸ்விட்சஸ் இல்லை. பட் இப்போ வந்து மாடர்ன் கீயர் என்ன பண்ணிருக்காங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ் வச்சிருக்காங்க. பட் என்னது கீபோர்ட் சைஸ்க்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Typically, this number of between 4 and 10, 50. The keyer difference from keyboard, which has no board but keys are arranged in a cluster. என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இது கீபோர்டு மாதிரி கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவேன், நான் என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், ப்ரெஸ் பண்ணுவேன். நான் கீபோர்டு எப்படி அக்சஸ் பண்ணுவேன், ஃபிங்கர்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது இல்லையா? ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் கீபோர்ட் டைப் பண்ணுவேன். கீபோர்டு மாதிரி தான். பட் இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ண போறீங்க என்னது, இந்த நிறைய லாஜிக் கீ வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு பர்டிகுலர் கீ வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த மாதிரி 13 இன்புட் டிவைசஸ் இருக்கு. இப்போ பார்க்க போகிறது என்னன்னா அவுட்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ் என்னது நமக்கு தெரியும், பேசிக் மானிட்டர். Monitor is the most commonly used output device is to display the information. It looks like a TV. என்ன பண்ண, நான் கொடுக்குற இன்புட் a plus b equal to 70 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி a plus b எப்படி கொடுத்துட்டேன்னா ஏவோட வேல்யூ கொடுக்கணும், பியோட வேல்யூ கொடுக்கணும். ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ எனக்கு அவுட்புட்டாக எனக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறேன், டைப் பண்ணுறது எல்லாமே எனக்கு எங்கே விசிபிள் ஆகுது, என்னோட மானிட்டரில் விசிபிள் ஆகும். டிவியில் என்ன பண்ணுவோம், நம்ம ஜஸ்ட் ஷோ பார்ப்போம் இல்லையா, விசிபிள் பண்ணி தானே பார்க்குறோம். அது லுக் லைக் டிவின்னு சொல்கிறாங்க. Picture on a monitor are founded with pixel element called pixels. Pixels அப்படிங்கும்போது என்னன்னா, பிக்சர் இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபார்மில் போய் நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணுறீங்க, ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பாக்ஸில் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் பாக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க, இது 32 inches கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 50 into 350 பிக்சல்ஸ். ஸோ என்ன அப்படின்னா அதோட XYயோட வேல்யூ வந்து சொல்கிறது தான் பிக்சல்னு சொல்லுவாங்க.
என்னோட மேக்ஸிமைஸ் மினிமைஸ் நம்ம கட் எடிட் பண்றோம் இல்லையா, கட் காப்பி இதெல்லாம் பண்றோம் இல்லையா, கிராப் பண்றோம் இல்லையா, நம்மளோட இமேஜ் போய் கிராப் பண்றது என்னது, தேவையானதை கட் பண்ண, தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் வச்சுப்பீங்க. ஸோ அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறது. ஆமா அதானே மினிமைஸ் பண்றது, மேக்ஸிமைஸ் பண்றது, இதெல்லாம் இந்த கிராப்பிங் ஒர்க் தான். ஸோ இதுதான் வந்து பிக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. மானிட்டர்ஸ் மேபி ஆனா monochrome which display the text or image in black and white or can be color which display result multiple colors. There are many types of monitors available such as a CRT cathode ray tube. இதெல்லாம் சயின்ஸ்ல படிப்பீங்க, இந்த இயர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சயின்ஸ்ல. LCD liquid crystal display and LED light emitting diodes. LED TVs யூஸ் பண்றோம் அப்படி சொல்றோம் இல்லையா, LED monitors அதுதான். The monitor works as a VGA video graphics array. ஸோ இதெல்லாமே கலர்ஸ் தான் இல்லையா, கேத்தோட் ரே டியூப், எல்சிடி இதெல்லாமே என்னது டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது. கலர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கம்பைன் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது அவங்க சொல்றாங்க. The video graphics card helps the keyboard to communicate with the screen. It acts as an interface between the computer and display monitor. Usually, the recent motherboards incorporate built-in video card. So இந்த எல்இடியில் இப்போ என்ன பண்றாங்க, அந்த மதர் போர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கு. The first computer monitor was a part of Xerox Alto computer systems, which was released on March 1st, 1973. The first என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண மானிட்டர், அதோட பேர் என்னன்னா ஜெராக்ஸ் ஆல்டோ மானிட்டர். ஓகே, நமக்கு தெரியும் மானிட்டர் எப்படி இருக்கும்ட்டு. தென் plotter is an output device that is used to produce graphical output of on papers. It use of single color or multicolor pens to draw picture. பிளாட்டர் என்ன பண்ணுவோம், பிக் சைஸா, அதாவது இப்போ என்னோட ஃப்ளக்ஸ் எல்லாம் அடிக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாமே என்ன ஆகுது, இந்த பிளாட்டர் தான் எனக்கு யூஸ் ஆகும். எனக்கு நிறைய கலர்ஸ் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அவுட்புட்டா கொடுக்கறதுக்கு இந்த பிளாட்டர், இது ஒன் வேர்டா கேட்பாங்க. பிளாட்டர் என்னன்னா ஃப்ளக்ஸிங் அவுட்புட் டிவைஸ் என்னன்னு கேட்பாங்க, அது வந்து நமக்கு பிளாட்டர். தென் பிரிண்டர்ஸ் நமக்கு தெரியும், அந்த பிரிண்டர்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதுதான் இப்போ படிக்க போறோம். Printers are used to print the information on papers. Printers are divided into two main categories. என்னென்ன printers இருக்கு, impact and non-impact printers. Impactனா என்னது, அதோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் தெளிவா தெரியும், இம்பாக்ட் பிரிண்டர் சொல்லுவாங்க. அந்த இம்பாக்ட் பிரிண்டர்லயே டூ டைப்ஸ் இருக்கு. These printers print with the streaking of hammers of pins on a ribbon. நம்ம முன்னாடி இப்போ நம்மளோட லேபு, இப்போ மெடிக்கல் ஷாப் போயிருப்பீங்க, அதே மாதிரி இப்போ நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பீங்க இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன்ல நமக்கு டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுவோம், டர்ன்னு இழுத்துட்டே வரும் கரெக்டா. ஸோ அதோட ஹெட் என்ன ஆகுது, மூவ் ஆகும். அது வந்து என்னது, டாட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இம்பாக்ட் பிரிண்டர்லயே டாட் மேட்ரிக்ஸ், அதோட ஹெட் வந்து என்ன ஆகும், அப் அண்ட் டவுன்ஸ், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் என்ன ஆகும், மூவ் ஆகிட்டே வரும். இதே நம்மளோட மெடிக்கல் ஷாப்ல பார்க்கும்போது அந்த ஒரு பிரிண்டர் வச்சிருப்பாங்க, அது என்ன ஆகும், அதுவும் என்னது அந்த ரிப்பன் வச்சுதான் இருக்கும். ரிப்பன் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, டார்க்கா, இப்ப நம்ம பேனால இங்க் ஊத்துறோம், இங்க் ஊத்தும் போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இங்க் ஊத்திட்டு நீங்க எழுதும் போது என்ன ஆகும், ரொம்ப டார்க்கா இருக்கும். அது ரெட் இங்கா இருந்தாலும் இல்லை ப்ளூ இங்கா இருந்தாலும் இல்லை பிளாக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப டார்க்கா இருக்கும். ஸோ போக 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 அதோட டார்க்னஸ் வந்து என்ன ஆகும், கம்மியாகும். லாஸ்ட் தீர போகும்போது எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது, வெறும் அதோட மார்க் இம்ப்ரெஷன் தான் தெரியுமே தவிர நமக்கு அந்த இங்க் வெளில வராது. அதே மாதிரி தான் நம்மளோட பிரிண்டர்லயும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓல்டு வெர்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரிண்டர்ல ரிப்பன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ரிப்பனுக்கு இங்கு ஊற்றுவாங்க, ரொம்ப தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ரிப்பனே மாத்திடுவாங்க. ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, வெளியில கிளியரா கிடைக்காதுங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு டைம்லயும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரிப்பனுக்கு இங்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான்
impact printers சொல்லுவாங்க. So these printers can be printed on multi-part using a carbon paper. கார்பன் பேப்பருங்கும்போது ஞாபகம் வருது உங்களுக்கு? இப்பயுமே சில கடையில எல்லாம் என்ன பண்ண, இப்போ நான் ஸ்கூல்லையுமே பாருங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரெசிப்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஜில் அடியில் கார்பன் ஷீட் வச்சுப்போம். அந்த கார்பன் ஷீட் மேலே ஒரு என்ன பண்ணுவோம், நாங்கள் ரைட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரிஜினல் காப்பி கொடுப்போம். நாங்கள் டூப்ளிகேட்காக என்ன பண்ணியிருப்போம், கார்பன் பேப்பர் வச்சு நான் எழுத அதோட இம்ப்ரெஷன் என்ன ஆகும் எனக்கு கீழே தெரியும் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் இந்த பிரிண்டர்ஸும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கார்பன் பேப்பர் நம்ம சின்ன வயசுலலாம் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. நாங்களாம் விளையாண்டுருக்கோம் சின்ன வயசுல. அந்த கார்பன்ஸ்ல வச்சு என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம். Using carbon paper by using a mechanical pressure, for example dot matrix printers and line matrix printers are impact. So இந்த கார்பன் மாதிரி தான் இந்த printers dot matrix line matrixம். dot matrix இதுல பாருங்க பிரிண்டர்ஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, இம்பாக்ட் பிரிண்டர், நான் இம்பாக்ட் பிரிண்டர். இந்த இம்பாக்ட் பிரிண்டர்ல ரெண்டு இருக்கு, என்னன்னா டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ். டாட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது a dot matrix printers that print using a fixed number of pins or wires. Each dot is produced by a tiny metal rod, also called a wire or pin, which works by the power of tiny electromagnet or solenoid, either directly or through a set of small levels. It generally print one line of text at a time. The printing speed of this printer varies from 30 to 1550 cps, character per second. cps னானது character per second. இது பார்த்துருக்கீங்க இல்லையா, இம்பாக்ட் பிரிண்டர் நம்மளோட அதே தான். இது நம்மளோட ரைபிலைசேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிரிண்டர் தான். இப்படி இந்த பிரிண்டர் தான் என்ன பண்ணுது, ஒரு செகண்டுக்கு என்ன ஆகும், கேரக்டர் ஒரு கேரக்டர் எப்படி ஆகும் 30லேருந்து 1550 ஒரு நேரத்தில் அது அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த மிஷின்ஸ் பற்றி பார்க்கும்போது என்னென்னா, இந்த கேரக்டர்ஸ் வந்து கேட்பாங்க, ஒரு நேரத்தில் கேரக்டர் பர் செகண்டில் எவ்வளோ வந்து பிரிண்ட் ஆகும் இந்த பிரிண்டரு. அது மீன் 30 to 1550 தான் அதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இப்படி தான் அந்த ஒவ்வொரு கொஷின்ஸ்லையும் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு மெட்டல் ராட் இருக்கும், அந்த மெட்டல் ராட்ல என்ன பண்ணியிருப்பாங்க, அது மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டைப்ல அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லைன் மேட்ரிக்ஸ், இந்த டாட் மேட்ரிக்ஸ், இந்த லைன் மேட்ரிக்ஸ். லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபிக்ஸட் a print head for printing. Basically it prints a page wide line or dots, but it build up a line of text by printing lines of dots. Line printers are capable of printing much more than 1000 lines per minute, resulting in thousands of pages per hour. ஒரு ஹவர்ல நமக்கு என்ன 1000 பேஜ் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. These printers also use mechanical pressure to print on multi-part. அதே மாதிரி தான் இதுவும், பட் என்னது இது ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, டாட் மேட்ரிக்ஸ்ல அந்த ஹெட் மூவ் ஆகும், இந்த லைன் மேட்ரிக்ஸ்ல ஹெட் மூவ் ஆகாது, இது ஃபிக்ஸடா இருக்கும், அது பேஜ் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல 1000 லைன்ஸ் வந்து ஒரு நேரத்தில் பண்ண முடியும். அதே மாதிரி 1 ஹவர்ல என்ன பண்ண முடியும், பர் ஹவர் 1000 லைன்ஸ் என்ன பண்ண முடியும், 1000 பேஜஸை என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸை வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. Then non-impact printer. Okay, va? These printers do not use clicking mechanism for printing. They use electrostatic or laser technology. Electrostatic, static stable. ஆமாவா? இப்போ நாம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே என்னது, நான் இம்பாக்ட் பிரிண்டர் தான். ஜெராக்ஸ் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாமே
quality and speed of these printers are better than impact printers. For example, laser printers and inkjet printer or non-impact printer. So impact printer க்கு ரெண்டு என்னது dot matrix and line matrix. Non-impact க்கு ரெண்டு என்ன அப்படின்னா laser printer and inkjet printer. ஓகேவா? இது 2 மார்க்லயும் வரலாம், 3 மார்க்ல இருக்கலாம், or 5 மார்க்ல ஒரு one of the option கூட கேட்கலாம். So laser printers mostly work with a similar technology used by photographers, photocopiers. It makes a laser beam scan back fourth axis a drum inside the printer, building up the pattern. So இது நமக்கு தெரியும் இல்லையா ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது இதுல இந்த ஸ்கேனர் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு போட்டோகிராஃபை வந்து போட்டோகிராஃபா நமக்கு வெளில வருது இல்லையா, ஒரு ஸ்கேன் பண்ணி நமக்கு வெளில வருது இல்லையா, அதான் சொல்லிருக்காங்க எப்படி அதை டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இட் கேன் ப்ரொடியூஸ் வெரி குட் குவாலிட்டி ஆஃப் கிராஃபிக் இமேஜ். ஒன் ஆஃப் த சீஃப் கேரக்டரிஸ்டிக் of laser printer is the resolution. How many dots per inch? DPI, dots per inch. The available resolution range around 1200 DPI. Approximately it can print 100 pages per minute. ஒரு நிமிஷத்துல எத்தனை பண்ண முடியும்? 100 pages நமக்கு print பண்ணி கொடுக்கும். Inkjet printer. Inkjet printers use color cartridges which combine magenta, yellow and cyan ink to create colors tones. நம்ம கலர்ஸ் எப்படி கிரியேட் ஆகும்? 3 கலர்ஸ்லேருந்து பேசிக் கலர்ஸ்லேருந்து எனக்கு என்ன ஆகும், அதோட காம்பினேஷன்ஸ்லாம் வெவ்வேறு கலர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் நமக்கு தெரியும். A black cartridge is also used for monochrome output. Inkjet printers work by spraying in inosite ink at a sheet of paper. The speed of inkjet printers generally range from 1 to 20 ppm, page per minute. So ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு பிரிண்டரும் எவ்வளோ நேரம் வந்து நமக்கு கொடுக்குதுன்னு பாருங்க. இங்க்ஜெட் பிரிண்டரோட ஒர்க் என்னன்னா கலர் கேட்ரேஜ் வந்து யூஸ் பண்ணோம். தே யூஸ் த டெக்னாலஜி ஆஃப் ஃபிங்கர் இங்க் பை ஹீட்டிங். எப்படி வந்து எனக்கு வந்து இங்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பை ஹீட்டிங் இட் இஸ் ஸோ தட் இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் டுவர்ட்ஸ் த பேப்பர் இன் bubbles or by using piezoelectricity electricity in which tiny electric currents controlled by electronic circuits are used inside the printer to spread ink in inkjet speed. An inkjet printer can spread millions of dots of ink at the paper every single second. ஸோ ஒன்று இந்த ஹீட் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம கரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதில் கரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணோம், அந்த இங்க்கு வந்து இந்த 3 கலர்ஸும் வந்து மிங்கிள் ஆகி என்ன ஆகுது, எனக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு அதுலேருந்து கலர்ஸ் வந்து மெல்ட் ஆகி வேற ஒரு கலராக எனக்கு என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். அதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட் using speakers along with the speech synthesize software. Thus the computer can provide voice output. This has become very common place like airlines, schools, banks, railway stations, etc. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம ப்ரேயர் யூஸ் பண்ணுறோம், ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் மல்டிமீடியா ப்ராஜெக்டர் தான அவுட்புட். ஆமாம் தானே, ப்ரொஜெக்டர் நம்ம இப்போ ஸ்க்ரீன் பார்க்குறோம்ல, நம்மளோட சினிமா தேட்டரில் போய் இது பார்க்குறோம், மூவி பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஜெக்டரோட அந்த வெளிச்சம் பட்டு தான் என்னோட ஸ்க்ரீனில் ரொம்ப பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த மூவியை எனக்கு காமிக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட ப்ரொஜெக்டர். இங்கே நம்ம ப்ரொஜெக்டர் நம்ம பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஸ்கூல்லலாம் போட்டு காமிப்பாங்க இல்லையா மூவிஸு.
ப்ரொஜெக்டர் பண்ணி இந்த ப்ரொஜெக்டர் மூலியம் வச்சு சின்னதாக இருக்கும். ஆனால் அதோட அந்த சைஸ் என்னோட சைஸ் நான் அந்த கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணால் என்னோட அந்த பிக்சரோட சைஸ் என்ன ஆகும், எக்ஸஸ் ஆகி காமிக்கும். அதுதான் ப்ரொஜெக்டரோட ஒர்க்கு. Multimedia projectors are used to produce computer output on a big screen. These are used to display presentations in meeting hall or a classrooms. நம்ம கிளாஸ் ரூம்ல என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்மார்ட் கிளாஸ்ல ப்ரொஜெக்டர் தானே யூஸ் பண்றோம். மேல இருக்க அந்த ப்ரொஜெக்டர் என்ன ஆகுது, அதோட லைட்டிங் வந்து இதுல படும்போது ரொம்ப பெரிய பிக் ஸ்கிரீன்ல எனக்கு விசிபிள் ஆகுது. இது எல்லாமே என்னது, இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது, பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். பூட்டிங்னா அது கம்ப்யூட்டரை நான் ஆன் பண்றது. ஓகேவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS is a basic software that makes a computer to work. அந்த OSல என்ன ஆகாது, என்னோட கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. When a computer is switched on, there is a no information. It's a RAM. RAM என்னது, random access memory. இது என்னது, temporary memory. நான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அந்த நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது, நியூவாக ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த டெஸ்ட்ராய் அந்த டெம்பரவரி மெமரியில ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குமா, இருக்காது. அதான் சொல்லியிருக்காங்க RAM. There is no information is a RAM. At the same time, in Rome, the pre-written program called post that means post will be executed. That means post and the power on self text. நான் சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ப்ரீடிஃபைண்டா, அதுல என்ன இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுதான் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். The programs check if the device like RAM, keyboard, etc. are connected properly and ready to operate. இந்த RAM என்ன பண்ணும், இந்த கீபோர்ட்ல கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கா, கீபோர்டு மவுஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத அது என்ன பண்ணும், செக் பண்ணும். If these devices are ready, then the BIOS, basic input output system, gets executed. இதெல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், என்னோட இன்ஃபர்மேஷன் என்னோட ப்ராசஸ் வந்து என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். This process called booting. ஸோ இவ்வளோ வேலை நடக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது, எனக்கு சிஸ்டம் வந்து வியூ ஆகுது இல்லையா, அந்த டைமுக்குள்ளே இவ்வளோ விஷயம் என்ன பண்ணுது, சிஸ்டம் உள்ள போய் வேலை பார்த்துருக்குது. Thereafter, a program called Bootstrap Loader transfers OS from hard disk into main memory. Now the OS gets OS loaded and will get executed. Booting process if two types. இது எல்லாமே எனக்கு ஓகே ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது, எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும் ப்ரோக்ராமு. என்னோட ஓஎஸும் ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஓஎஸ் என்னது, விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் இதெல்லாம் படிப்போம். நான் சொல்லியிருக்கேன், விண்டோஸ் அப்படிங்கிறது லைசன்ஸ் பேஸ்டு, ஓஎஸ் லினக்ஸ் யூனிக்ஸ்ங்கிறது ஓப்பனிங் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கும். இப்போ என்ன, என்னோட ப்ரோக்ராம் வந்து என்னோட சிஸ்டம் வந்து எக்ஸிக்யூட், அதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பூட்டிங் ப்ராசஸ் ரெண்டு டைப் இருக்கு. என்ன அப்படின்னா, கோல்ட் பூட்டிங் அண்ட் வார்ம் பூட்டிங் சொல்கிறாங்க. கோல்ட் பூட்டிங்னா என்ன, கோல்டு பூட்டிங் when the system starts from initial state, that means it's switched on, we call it cooled booting. நான் இப்போ தான் ஆன் பண்ணுறேன், சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து கோல்ட் பூட்டிங். ஹார்ட் பூட்டிங் சொல்லுவாங்க. அதர் நேம் வச்சு கூட கேட்கலாம். கோல்ட் பூட்டிங், டிஃபைன் கோல்ட் பூட்டிங் கேட்கலாம், இல்லைன்னா டிஃபைன் ஹார்ட் பூட்டிங் கூட கேட்கலாம். ஸோ அனதர் நேமும் தெரிஞ்சுக்கோங்க. when the user presses the power button, the instructions are read from the ROM to initiate the booting process. நான் இப்போதான் போய் ஸ்டார்ட் பண்றேன், ஸ்கூல் என்டர் ஆகிட்டேன். நீங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தாலும் இப்போதான் நீங்க சிஸ்டம் ஆன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, கோல்ட் பூட்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா? வார்ம் பூட்டிங், when the system restarts when the reset button is pressed. என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் இருப்பாங்க, நீங்க அப்படியே வச்சுட்டு போயிடுங்க, ஷட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம் இல்லையா. ஷட் பண்ண வேண்டாம்னு சொல்லும் போது என்ன, அந்த சிஸ்டம் என்ன இருக்கு, ஆன்லேயே தான் இருக்கு. நான் ஜஸ்ட் வேற ஒருத்தவங்க ஒரு அனதர் பர்சன்ஸ் வந்தாங்க அப்படின்னா என்ன, ஜஸ்ட் ரீசெட் பண்ணுவோம். அதாவது சிஸ்டம் வந்து ஆஃப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன கீபோர்ட்ல ஏதோ ஒரு சுவிட்சை நான் டச் பண்ணேன், என்ன ஆகும், என்னோட சிஸ்டம் வந்து விசிபிளா இருக்கும். ஸோ ஆல்ரெடி என்ன இருக்கு, சிஸ்டம் ஆன்லேயே தான் இருக்கு. நான் இப்போ ஜஸ்ட் நம்ம ரீசெட் மட்டும் பண்ண போறேன்.
ஸோ ரீசெண்டாக ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். We call it warm booting or soft booting. The system does not start from initial state, and also a diagnostic test need not to be carried out. This case, there are chance of data loss and system damages of the data might have been stored properly. So whole booting is fresh up open பண்றது. warm booting அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கும். நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதுதான். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது நான் ப்ராப்பரா என்னோட டேட்டாஸ் வந்து இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அப்படின்னா என்னோட டேட்டா வந்து என்ன ஆகும், லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல் செட்டை. இது முடிஞ்சிச்சு உங்களோட லெசன்ஸு. ஸோ ரொம்ப ஈஸியான லெசன்னு, ரொம்ப பேசிக்கான லெசனும் கூட. ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. இப்போ இன்னைக்கு என்ன கிளாஸ் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, லாஸ்ட்ல இருக்கு இல்லையா எவாலுவேஷன்ஸ். நான் ஒன் வேர்ட்ஸ் ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ் குறிச்சு கொடுத்துட்டேன். இன்னைக்கு நான் லாஸ்ட் கிளாஸ்ல 5 கொஷின்ஸ் எழுதிருப்பீங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 6th கொஷின்லேருந்து எழுதணும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மெமரி, டிஃபரன்ஷியேட் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட், டிஸ்கஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி, தென் எக்ஸ்பிளைன் டீடைல்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணுங்க. நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, செக் பண்ணிட்டு படித்து அதுக்கப்புறம் நான் பேஜ் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் எழுதுறீங்க. ஓகேவா? தென் செக்ஷன் சியில் கூட இருக்குது, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸு, இது எல்லாமே நான் என்னென்ன கொஷின்ஸ் வந்து எழுதணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க, கண்டுபிடிச்சி எழுதி உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எனக்கு சப்மிட் பண்ணுறீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ஃபுல்லாக படிங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ.